அன்பானவங்களே, நம்ம நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், எனக்கும் உங்களுக்கு சோதனை தருவது யார்? யார் தான் நமக்கு சோதனை தருவது? பலரும் நினைத்துக் கொண்டிருப்பது கடவுள் தான் நம்மை சோதிக்கிறார் என்று நினைக்கிறாங்க. பலருடைய விஷயத்து தான் கடவுள் நம்ம சோதிக்கிறாரு, கடவுள் என்ன நிறைய சோதனைக்கு உள்ளாக்குறாரு. பலரும் நினைச்சிட்டு இருக்கிறது கடவுள் ஒவ்வொருத்தரை குறித்தும் ஒரு திட்டம் போட்டு வச்சிருக்கிறாரு, எல்லாம் பிளானிங் கரெக்டா இருக்கு. அந்தோணி சாமியா இப்படி 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 வாழணும், ஆரோக்கிய சாமியா இப்படியெல்லாம் வாழணும், மேரியா இப்படியெல்லாம் வாழணும். ஒரு பொம்மைக்கு கீ கொடுத்துட்டு அப்படியே ஆட வைக்கிறது போல மனிதனை உருவாக்கிட்டு அப்படியே கடவுள் அனுப்பி இருக்கிறாங்க. நமக்கு எந்த ஃப்ரீடமும் கிடையாது, எல்லாம் கடவுள் எடுக்கிற முடிவு அப்படி நினைச்சிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் சொல்லுவாங்களே, என்ன செய்யறது சாமி, நான் பாவம் செய்யறதுன்னு நினைக்கிறேன், நம்ம தலை விதி, நம்முடைய ஃபெய்ட், என்ன பண்ண முடியும் அப்படின்னாக்கா என்னால் ஒன்றும் பண்ண முடியல. எல்லாம் கடவுள் விண்ணகத்தில் இருந்துட்டு என்ன அப்படியே கண்ட்ரோல் பண்ணி எல்லாம் சோதனைக்கு உள்ளாக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. கடவுளுக்காக தான் வேலையா? என்னையும் உங்களையும் சோதனைக்கு தள்ளி விடுறதுதான் கடவுளுடைய வேலையா? சோதனை தருவது கடவுள் அல்ல. கடவுள் மனிதனை படைத்தது வெறும் ஒரு பொம்மைக்கு கீ கொடுத்து ஓடுறது போல ஓட வைக்கிறதுக்கு அல்ல. மனிதனுக்கு ஃப்ரீ வில் உண்டு, சுதந்திர புத்தி மனிதனுக்கு உண்டு. நாம் முடிவெடுக்கலாம், நன்மையும் தீமையும் தெரிந்து கொள்வதற்கான சுதந்திர புத்தி நமக்குண்டு. கடவுள் அந்த புத்தி, அந்த அறிவு, அந்த சுதந்திரம் நமக்கு கொடுத்திருக்கிறார். நன்மை செய்யணுமா தீமை செய்யணுமா நம்ம முடிவெடுக்கலாம்.